அரபு நாட்டுல ஃபேமஸா இருக்கிற இந்த மந்தி பிரியாணி நான் சொல்ற மெத்தட்ல செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா வீட்ல இருக்கவங்களாம் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் மேரினேஷனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மந்தி மசாலாக்கு நான் தேசமோட அரபியன் மந்தி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். செம்ம ரிச் அண்ட் ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். இதுல இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாய் தூளும் கொஞ்சமா எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3/4 கிலோ சிக்கன் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 hour மேரினேட் பண்ணி வச்சிருங்க. 1/2 kg பாஸ்மதி ரைஸும் நல்லா வாஷ் பண்ணி 30 minutes ஊற வச்சிருங்க. இப்ப சிக்கன் ஸ்டாக் கலெக்ட் பண்றதுக்காக இட்லி பாத்திரத்துல சிக்கன் வச்சுட்டு ஒரு 10 minutes வேக வச்சீங்கன்னா நம்மளுக்கு சிக்கனும் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கும் கிடைக்கும். இந்த ஸ்டாக்கை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எண்ணெயும் பட்டரையும் குக் பண்ண சிக்கனும் சேர்த்துட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த எண்ணெயை வடிகட்டி சேர்த்துட்டு இதோட கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 2 ட்ரை லெமன், 2 டீஸ்பூன் மந்தி மசாலா சேர்த்துக்கோங்க. ட்ரை லெமன் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், மசாலாலே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இப்ப 1/2 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ரேஷியோல சிக்கன் ஸ்டாக்கும் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்ப 2 கப் ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு அரிசியும் தண்ணியும் ஒன்னாகிற ஸ்டேஜ்ல ஃப்ரை பண்ண சிக்கன் வச்சுட்டு கரெக்டா 20 minutes லோ ஃபிளேம்ல தம்ல வச்சிருங்க. ஃபைனலா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடான சாக்குல நெய் ஊத்தி ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான மந்தி பிரியாணி ரெடி. இந்த பிரியாணியை பெர்ஃபெக்ட் ஆக்குன தேசம் மந்தி மசாலா நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னா desamfoods.com இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்.